அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் போன வார குதுபாவை பொறுத்தவரை புறக்கணிக்கப்படும் சுன்னத்துகள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம சில செய்தியை பார்த்தோம். அதாவது சுன்னத்து என்று சொன்னால் நம்ம எல்லாரும் கண்டிப்பா செய்யணுமே தவிர அதை என்ன செய்யக்கூடாது, உற்றக்கூடாது அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம். அதுல நிறைய சுன்னத்துகளை இன்னைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை நிறைய சுன்னத்துகளை புறக்கணிக்கிறாங்க. அத ஆலிம்கள் நிர்வாகிகளே புறக்கணிக்க வைக்கிறாங்க அப்படிங்கறத அந்த புறக்கணிக்கப்படக்கூடிய 2 சுன்னத்துகளை நம்ம போன ஜும்ஆவுல பார்த்தோம். முதல் சுன்னத்து என்ன, ஹதீபு ஹுதுபா கொடுத்து கொண்டிருக்கும் போதே கொஞ்சம் லேட்டா வர்றாங்கன்னு சொன்னா அவங்க 2 ரக்காத் தொழுவாம உட்கார்ந்துடுறாங்கல்ல, அது ஹிலாஃபு சுன்னா, சுன்னாவுக்கு மாற்றேன். எது சுன்னா, இந்த தொழுவுறாங்க பாருங்க, இதுதான் சுன்னா அப்படிங்கிறது முதல்ல பார்த்தோம். 2வது இமாம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று சொன்னால் அந்த ஆமீனை சொல்லுகிறோம் இல்லையா, அந்த ஆமீனை என்ன செய்யணும், சத்தமா சொல்லணும். அப்படிதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சொன்னாங்க, சஹாபாக்கள் அப்படிதான் சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கிறோம். ஆனா நிறைய பள்ளிகள் போய் பார்த்தீங்களாக்க நமக்கே சத்தமா சொன்னா சண்டை இன்றைக்கு வந்துடுவாங்களோ அப்படின்னு பயப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு போயிருச்சு. அப்ப சத்தமாக சொல்லுவது சுன்னா, இந்த சொல்லாம இருக்கிறாங்கல்ல அல்லது மெதுவா சொல்றாங்கல்ல அது புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு சுன்னத்து, சுன்னத்தை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற இந்த 2 செய்தியை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 3வது என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, இந்த செய்தியை சொல்றதுக்கு முன்னால நான் போன வாரமே ஒரு ஹதீஸை உங்களுக்கு சொன்னேன். அதை இமாம் புகாரி 5063வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணிருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. குறிப்பா கல்யாண பயான் செய்யறாங்கல்ல, கல்யாண பயான்ல இதனை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என் சுன்னத்தை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மட்டும் சொல்லல, இந்த ஹதீஸை நான் முழுசா உங்களுக்கு சொல்றேன். ஹதீஸ் என்ன வருது அப்படின்னு சொன்னா, 3 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீடுகளுக்கு வர்றாங்க. 3 சஹாபாக்கள்ங்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி 3 சஹாபாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது சஹீஹுல் புகாரிக்கு விரிவுரை எழுதினாங்கல்ல ஃபத்ஹுல் பாரி இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹு அலைஹி, அவங்க தங்களுடைய ஃபத்ஹுல் பாரியில
அந்த 3 சஹாபாக்கள் எந்தெந்த சஹாபாக்கள் யார் யாரு அப்படிங்கிற பேரோடு சேர்த்து சொல்றாங்க. அந்த 3 சஹாபாக்கள்ல முதல் சஹாபி யார் என்று சொன்னால் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது சஹாபி அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மூணாவது சஹாபி உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 சஹாபாக்கள் மிக முக்கியமான சஹாபாக்கள், நம்ம எல்லாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய சஹாபாக்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் யாரு அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 சஹாபாக்களே ரசூலுல்லாஹ்வுடைய வீடுகளுக்கு வர்றாங்க. வீடுகளுக்கு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க? யஸ்அலூன அன் இபாதத்தில்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை எப்படி இபாதத்து பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்தை பற்றி அந்த 3 சஹாபாக்களும் கேள்வி கேட்டாங்க. எந்த அளவுக்கு இபாதத்து பண்றாங்க, நம்ம எந்த அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்துல அந்த சஹாபாக்கள் கேள்வி கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு இபாதத்து பண்ணாங்க அப்படின்னு அவங்க இபாதத்துகள் பண்றாங்க பத்தியெல்லாம் அதுகளை எல்லாம் சொன்னாங்க. அதுகளை எல்லாம் சொன்ன உடனேயுமே அந்த சஹாபாக்கள் வெளியே நின்று 3 சஹாபாக்களே வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகத்தை பொறுத்தவரை அவங்களுடைய முன்பின் பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இவ்வளவு இபாதத்து பண்றாங்கன்னு சொன்னா நம்ம எவ்வளவு இபாதத்து பண்ணனே, நம்ம பண்ற இபாதத்து ரொம்ப கம்மியா இருக்குது, ரொம்ப பத்தாம இருக்குது அப்படின்னு அந்த 3 சஹாபாக்கள் பேசிக் கொண்டார்கள். பேசிக் கொண்டு விட்டு அதுல ஒரு சஹாபி சொன்னாரு, ஆனா உசல்லி லைல அபதன், இனிமே நான் என்ன செய்வேன்னு சொன்னா நான் டெய்லி இரவு முழுக்க தொழுவேன். நான் நைட்ல இனிமே தூங்கவே மாட்டேன், நைட்டு ஃபுல்லா நான் என்ன செய்வேன், தொழுவேன் அப்படின்னு ஒரு சஹாபி சொன்னார். இன்னொரு சஹாபி சொன்னாரு, ஆனா அசூமு தஹர வலா உஃப்திர், இனிமே நான் டெய்லி என்ன செய்வேன், நோம்பு வைப்பேன், ஒரு நாள் கூட நோம்பு இல்லாம இருக்க மாட்டேன் டெய்லி. ஏன்னா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகமே எவ்வளவு இபாதத்து பண்ணாங்கன்னு சொன்னா நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டெய்லி நைட்ல தூங்க மாட்டேன், தொழுவேன் ஒரு சஹாபி. டெய்லி நான் பகல்ல சாப்பிடவே மாட்டேன், என்ன செய்வேன், நோம்பாகவே இருப்பேன் இரண்டாவது சஹாபி. மூணாவது சஹாபி ஃபலா அத்தஸவ்வஜு அபதன், நான் ஒருபோதும் நிக்காஹ் பண்ணவே மாட்டேன், கல்யாணமே முடிக்க மாட்டேன். ஏன்னா கல்யாணம் மனைவி மக்கள் கொண்டாடி பிள்ளைங்க இபாதத்துகளை குறைச்சி விட்டுங்கிறதுக்காக நான் நிக்காஹே பண்ண மாட்டேன் என்று அந்த 3 சஹாபாக்களும் பேசிக் கொண்டார்கள். இத ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் உதாரணமாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை போன்றவர்கள் எல்லாம் காதுல கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்த உடனேயுமே யா ரசூலல்லாஹ் இந்த 3 பேர் வந்தாங்க, நாங்க இப்படி சொன்னவங்க இபாதத்தை பத்தி கேட்டாங்க, சொன்னோம், அவங்க எல்லாம் இப்படி பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஆனா அத்காக்கும் பில்லாஹ், நான் உங்களை விட அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவனாக இருக்கிறேன், உங்களை விட இரையச்சம் இருக்கக்கூடிய நானே என்ன செய்கிறேன் என்று சொன்னால் இரவில் தொழவும் செய்கிறேன், அதே சமயத்தில் தூங்கவும் செய்கிறேன். நானே பகல் நேரத்தில் சில நாட்கள் நோன்பு வைக்கிறேன், சில நாட்கள் நோன்பு வைக்காம இருக்கிறேன். நானே நிக்காஹ் பண்ணி குடும்பத்தோடு வாழ்றேன், நீங்க நிக்காஹ் பண்ண மாட்டேன், நைட்ல தூங்கவே மாட்டேன், டெய்லி நோன்பு வைப்பேன் அப்படிலாம் சொல்றது மார்க்கம் கிடையாது என்று சொல்லிவிட்டு தான் அந்த 3 சஹாபாக்களுக்கும் சொன்னார்கள், ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என் சுன்னத்தை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு இந்த சம்பவத்துடைய கடைசியில சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறார். அப்ப நிக்காஹுக்கு மட்டும் இந்த ஹதீஸ் கிடையாது, எல்லா சுன்னாவுக்கும் என்ன இந்த ஹதீஸ் பொருந்தும் என்பதை நீங்கள் அடிப்படையாக முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக சுன்னத்துகளை பின்பற்றினால்தான் அவர் சொர்க்கம் செல்ல முடியும். நபி வழியை பின்பற்றவில்லை என்று சொன்னால் எங்க போக முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. இதை நான் சொல்லவில்லை, திருமறை குர்ஆனே பேசுகிறார். திருமறை குர்ஆனின் சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 13, 14 இந்த 2 ஆயத்துகளை படிச்சு பாருங்க. 13இல் அல்லாஹ் பேசுகிறான், وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ يُدْخِلْهُ جَنَّاتٍ تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ
خالدين فيها أبدا ذلك الفوز العظيم ومن يطع الله யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாங்களோ ரசூலஹு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்ணாங்களோ ஃபாலோ பண்ணாங்களோ அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றினாங்களோ அவங்கள அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா யுதுஹிலுஹு அவர்களை அல்லாஹ் அனுப்புவான் நுழைய செய்வான் எங்கே ஜன்னாத்தின் ஜன்னத் அல்ல ஜன்னாத்தின் பல சொர்க்கங்களுக்கு அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைப்பான் அந்த சொர்க்கங்கள் எப்படிப்பட்ட சொர்க்கங்கள் என்று சொன்னால் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் அதற்கு கீழே சதா ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் காலிதீன ஃபீஹா அபதா அந்த சொர்க்கங்களில் அவர்கள் நிரந்தரமாக தங்குவார்கள் ஸாலிகல் ஃபௌஸுல் அலீம் இதுதான் மகத்தான வெற்றியாக இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறானே அவ சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் யார் போவாங்க வமன் யுத்இல்லாஹ வரசூலஹு யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாங்களோ அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னாவை ஃபாலோ பண்ணாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் 13வது ஆயத்து பேசுகிறது சூரத்து நிசாவுடைய 14வது ஆயத்தில வமன் யஸில்லாஹ வரசூலஹு வயத்தஅத்த ஹுதூதஹு யுத்கிலுஹு நாரன் காலிதன் ஃபீஹா அபதா அல்லாஹ் பேசுகிறான் வமன் யஸில்லாஹ வரசூலஹு யார் அல்லாஹ்வுக்கு மாற்றம் பண்றாங்களோ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றம் பண்ணாங்க சுன்னத்துக்கு மாற்றம் பண்ணாங்களோ அவங்க எங்க போவாங்கன்னு சொன்னா யுதுஹிலுஹு நாரன் எங்கே நுழைவார்கள் நாரிலே நரகத்தில் அவர்கள் தள்ளப்படுவார்கள் காலிதீன ஃபீஹா அபதா அந்த நரகத்தில் நிரந்தரமாக தங்குவார்கள் அவர்களுக்கு கடுமையான வேதனை கேவலப்படுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறானே அப்ப என் அருமை சகோதரர்களே என் அருமை தாய்மார்களே ஒவ்வொரு விஷயங்கள்லையும் முடிஞ்ச அளவுக்கு சுன்னாக்களை ஹயாத்தாக்கனே சுன்னத்துகளை ஹயாத்தாக்க வேண்டுமே தவிர சுன்னத்துகளை என்ன செய்யக்கூடாது மூத்தாக்கிற கூடாது என்பதை நீங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுல நான் 2 சுன்னத்தை புறக்கணிக்கிறாங்கல்ல சொல்லிட்ட பத்தியல 3வது சுன்னத்துக்கு வர்றேன் இந்த தொழுகைக்குள்ளே வருவோமே 3வது சுன்னத்து நம்ம எல்லாரும் தெரிந்தோ தெரியாமலோ இதை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம் சின்ன ஒரு முக்கியமான சுன்னத்து ஈஸியான சுன்னத்து என்ன சுன்னத்து என்று சொன்னால் ரஃபுல் யதை கைகளை தொழுகையில் கைகளை உயர்த்துவது இப்ப நீங்க பாத்தீங்களாக்க நிறைய பள்ளிகள்ல தொழுவாங்க கைகளை உயர்த்துவாங்க எப்ப உயர்த்துவாங்க அந்த முதல் தக்பீர் இருக்கு பத்தியலா தக்பீரு தஹரீமா தொழுகை ஆரம்பிக்கிறாங்கல்ல அதுல மட்டும் கருத்து வேறுபாடு இல்லாம எல்லா முஸ்லிம்களும் அல்லாஹு அக்பர் என்ற கைகளை உயர்த்தி கட்டுவார்கள் இல்லையா அதுக்கு பிறகு பாத்தீங்களாக்க ருக்குவுக்கு போறாங்கல்ல அப்ப கையை உயர்த்துவாங்களா மாட்டுக்கிறாங்க அந்த ருக்குவுல இருந்து எந்திரிக்கிறாங்கல்ல கையை உயர்த்துறாங்களா மாட்டுக்கிறாங்க நீங்க ஹதீஸ படிச்சு பாருங்க ஒரு ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய ஸஹீஹுல் புகாரியின் 735வது ஹதீஸாக ஹதீஸ் நம்பர் என்ன 735வது ஹதீஸாக இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்றாங்க மிக பிரபலியமான சஹாபி இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள் அவங்க தொழுவும் போது நான் அவங்கள பார்த்தேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா கான யர்ஃபஉ யதைஹி தங்களுடைய 2 கைகளை உயர்த்தினார்கள் எதுவரை என்று சொன்னால் ஹதுவ மன்கிபைஹி தங்களுடைய 2 தோல் புஜங்கள் வரை ஒரு ரிவாயத்தில் தோல் புஜம் என்றும் இன்னொரு ரிவாயத்தில் காது சோனை வரை என்றும் இருக்கிறது ஒருவர் தோல் புஜம் வரை உயர்த்தினாலும் கரெக்ட் கொஞ்சம் மேலத்துக்கு உசத்துறாரு அது என்ன கரெக்ட் தப்பு கிடையாது உயர்த்தினாங்க எப்பப்ப என்று சொன்னால் இதா இஃப்ததஹ ஸலாத்த தொழுகையை ஆரம்பிச்சாங்கல்ல தக்பீரு தஹரீமா தொழுகையை ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல அப்ப என்ன பண்ணாங்க கைகளை உயர்த்தினார்கள் 1வது நேரம் 2வது எப்பன்னு சொன்னா வைதா கப்பர லிர்ருகூ ருக்கு பண்றதுக்காக அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்னாங்கல்ல அப்ப என்ன பண்ணாங்க கையை உயர்த்தினாங்க புரிஞ்சா அப்ப முதல் தக்பீர்ல கையை உயர்த்துறோம் அது ஓகே நான் கேட்கிற இந்த 2வது ருக்குவுக்கு போறோம்ல அப்ப வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் அப்படின்னு ஓதி முடிச்சு போட்டு ருக்குவுக்கு போறோமே என்ன செய்வாங்க அல்லாஹு அக்பர் அப்படி விட்டு அப்படி ருக்கு போயிடுவாங்க இது ஒரு சுன்னத்தை புறக்கணிப்பது சுன்னத்து என்ன வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் என்று ஓதிவிட்டு ருக்குவுக்கு போறதுக்கு முன்னால தக்பீர் சொல்றோம்ல என்ன செய்யணும்
அல்லாஹு அக்பர் கையை அப்படி தூக்கி என்ன செய்யணும், விட்டுட்டு ருக்குக்கு போவோம். நான் சொல்லலங்க, இப்படி சொன்னது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சாங்கன்னு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. வைதா கப்பர லிருக்கு, ருக்கு பண்றதுக்காக தக்பீர் சொன்னாங்கல்ல, அப்ப கையை உயர்த்தினாங்க ரெண்டாவது நேரம். மூணாவது எப்பன்னு சொன்னா வைதா ரஃபஅ ரஸஹு மினர் ருக்குஇ, ருக்குயிலிருந்து தன்னுடைய தலையை உயர்த்தினார்களே, ருக்கு பண்ணி சுப்ஹான் ரப்பியல் அலீம் சொல்லிவிட்டு சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. புரியுதா? அப்ப நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நிறைய இமாம்கள் ருக்கு பண்ணுவாங்க, சுப்ஹான் ரப்பியல் அலீம் அல்லாஹு அக்பர் அப்படித்தான் எதிர்பார்க்கல தவிர கையை என்ன செய்யாது, தூக்காது. ஆனா கேட்டா என்ன சொல்லுவாங்க, சுன்னத்து வல்லு ஜமாத்துங்குவாங்க. அப்ப இது சுன்னத்தா இல்லையாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கை என்ன பண்றாங்க, வைதா ரஃபஅ ரஸஹு மின ருக்குஇ, ருக்குயிலிருந்து எந்திரிச்சு சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்லும்போது என்ன பண்ணாங்க, கைகளை உயர்த்தினார்கள். அப்ப இந்த 3 இடத்தில் உயர்த்தியதாக இந்த ஹதீஸ் பேசுகிறார். புரியுதா? 3 இடத்தில் உயர்த்தியதாக இந்த ஹதீஸ் பேசுது. அப்ப சுன்னத்தை பொறுத்தவரை இந்த 3 இடத்துல உயர்த்தினாங்க அப்படிங்கிறதுக்கு இது சுன்னத்துக்குரிய ஆதாரம். ஜமாத்துங்கிறாங்கல்ல, ஜமாத்னா எந்த ஜமாத்து? எந்த ஒரு நம்மள்ட்ட 1000 ஜமாத் இருக்கு, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய 1000 ஜமாத் கிடையாது. சுன்னத்து வல் ஜமாத் என்று இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு அலைஹி இந்த பேரை வைக்கிறாங்க. அப்ப சுன்னத்து வல் ஜமாத் என்று இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு அலைஹி இந்த பேரை வச்சு சுன்னத்து என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, செஞ்சாங்களே, அங்கீகரிச்சாங்களே, அது சுன்னத்து. ஜமாத்னா எந்த ஜமாத்து? எந்த ஜமாத்து? சஹாபாக்கள் ஜமாத்து. சஹாபாக்கள் ஜமாத்து செஞ்சாங்கல்ல, அதையும் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, கையை உயர்த்தினாங்க, ஹதீஸ் சுன்னத்துக்கு சொல்லிட்டானா ஜமாத்துக்கு சொல்றேன். ஜமாத்துக்கு என்னன்னு சொன்னா அதே புகாரில 737வது ஹதீஸ். ஜமாத் எந்த ஜமாத்து? சஹாபாக்கள் ஜமாத்து. சஹாபாக்கள் ஜமாத்துக்கு தொழுவும் போது கைகளை ருக்குவுக்கு முன்னாலே ருக்குவுக்கு பின்னாலே என்ன பண்ணாங்க, உயர்த்தினார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ். இத அபூ கிலாபா ரஹிமஹுல்லாஹு அலைஹி ஒரு பிரபலியமான தாபிஈ. இந்த அபூ கிலாபா ரஹிமஹுல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னு சொன்னா தொழுவுறாங்க. தொழுவுறது யாரு? தொழு வைக்கிறாங்க சஹாபி மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொழு வைக்கிறாங்க. அவங்க தொழு வைக்கும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ருக்குவுக்கு முன்னாலே ருக்குவுக்கு பின்னாலே என்ன பண்ணாங்க, கைகளை உயர்த்தினார்கள். அந்த சஹாபி அப்படிதான் தொழுவுறாங்க. அந்த சஹாபி அப்படி தொழுது புட்டு சொல்றாங்க தொழுகைக்கு பிறகு, ஹத்தஸ அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸனஅ ஹகதா. தொழுகைக்கு பிறகு அந்த சஹாபி ஹத்தஸ ஹதீஸ் சொன்னார்கள், பயான் செஞ்சார்கள். என்ன சொன்னாங்க? அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸனஅ ஹகதா, இப்படித்தான் ருக்குவுக்கு முன்னாலேயும் பின்னாலே என்ன பண்ணாங்க, கைகளை உயர்த்தினார்கள். அப்படின்னு அந்த சஹாபி உயர்த்தி தொழுது விட்டு இப்படி சொன்னாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது. அவ சுன்னாவும் ருக்குவுக்கு முன்னால ருக்குவுக்கு பின்னால கைகளை உயர்த்தனே, ஜமாத்து என்ன ருக்குவுக்கு பின்னால ருக்குவுக்கு முன்னால என்ன செய்யணும், கைகளை உயர்த்தனே, தெளிவாக ஹதீஸ் பேசுகிறது. அதே மாதிரி பாத்தீங்களாக்கு இன்னொரு ஹதீஸ் இது இது 3 நேரம். ஒன்னு எப்ப? முதல் தக்பீர். ரெண்டாவது எப்ப? ருக்குவுக்கு முன்னால. மூணாவது எப்ப? ருக்குவுக்கு பின்னால. நாலாவது ஒரு நேரம் இருக்கிறது, அப்பமும் கையை உயர்த்தனே, நிறைய பேர் செய்யறது இல்ல. நாலாவது நேரம் எது என்று சொன்னால் லுஹரு, அசரு, மகரிபு, இஷா, இது மாதிரி 2க்கு மேற்பட்ட ரக்காத்துகள் சொல்லுவோமா இல்ல, ஃபஜ்ருக்கு மட்டும் தான் 2 ரக்காத்து, பாக்கி எல்லாம் 4 அல்லது 3 தானே. அப்ப என்ன செய்யணும்னு சொன்ன, 2ஆம் ரக்காத்து முடிச்சு விட்டு முதல் அத்தஹியாத்து உட்காரமுல முதல் தஷஹூதில் உட்கார்ந்து அத்தஹியாத்தி ஓதிவிட்டு அல்லாஹு அக்பர் அப்படின்னு எந்திரிச்சு 3ஆம் ரக்காத்தில் சேருவோமா இல்லையா, அப்ப என்ன செய்யணும், கையை உயர்த்தணும். 3ஆவது நேரம் முதல்ல தக்பீரு தஹ்ரீமா, 2வது எப்ப? ருக்குவுக்கு முன்னால, 3வது ருக்குவுக்கு பின்னால, 4வது என்ன, 2க்கு மேற்பட்ட ரக்காத்துகளாக இருந்தால் அந்த 2ஆம் ரக்காத்து முடிச்சு அத்தஹியாத்தை ஓதி முடித்து விட்டு அல்லாஹு அக்பர் என்ற 3ஆம் ரக்காத்தில் சேரும்போது கையை உயர்த்தி நீங்கள் கட்டுங்கள். ரசூல் சாஸ்திரம் இப்படி கட்டுனாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி 739வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. இதை செஞ்சது யாருன்னு சொன்ன அதே அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, செய்யறாங்க,
இதா காம மினர் ருகூஇ இதா காம மினர் ரக்அத்தைனி, 2 ரக்காத்துகள் முடித்து விட்டு 3ஆம் ரக்காத்துக்கு எந்திரிப்பாங்கல்ல, எந்திரிக்கும் போது என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, எந்திரிச்சு அந்த 3ஆம் ரக்காத்துல சேரும் போது ரஃபஅ யதைஹி, என்ன பண்ணாங்க, 2 கைகளையும் உயர்த்தி விட்டு கட்டினார்கள். கட்டிவிட்டு சொன்னார்கள், இலா நபியில்லா, இப்படி செஞ்சது யாரு, அல்லாஹ்வுடைய நபி இப்படி செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய நபி இப்படி செஞ்சாங்க. சொல்றது யாரு, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி செஞ்சு புட்டு அல்லாஹ்வுடைய நபி இப்படி செஞ்சாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்கல. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, அப்ப புறக்கணிக்கப்படக்கூடிய சுன்னத்துகள் இருக்கு பத்தியலா, அது 3வது சுன்னத்து என்ன, இந்த ருக்குவுக்கு முன்னால ருக்குவுக்கு பின்னால கேட்டா என்ன, கேட்டா ஹனபி மதுஹபுல இப்படி இல்ல, கேட்டா பதில் என்ன, ஹனபி மதுஹபுல இப்படி இல்ல. இதாங்க பதில். அஜரத்துமார்கள்ட்ட மதரசாக்கள்கிட்ட ஃபத்வா கேட்டு பார்த்தா இது ஹனபி மதுஹபில் இப்படி இல்லை, ஓப்பனா சொல்றாங்க. ஓப்பன் அல்லாஹ்வுடைய பயம் அறவே இல்லாம இப்படி ஃபத்வா தர்றாங்க. நான் கேட்கிறேன், ஹனபி மதுஹபில் இப்படி இல்ல, இப்படி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லல அப்படிங்கறாங்களே. நம்ம சொன்ன கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு பிறகு அபூ ஹனீஃபா ரசூலுல்லாஹ் சொன்ன கலிமா என்னங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்னு யார சொல்றோம், அபூ ஹனீஃபாவை சொல்றோம். யார சொன்னோம், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். அப்ப முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைய உயர்த்தினாங்க ஹதீஸ் இருக்கு. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி உயர்த்தல, இப்படி உயர்த்த சொல்லல அப்படின்னு இவங்க சொல்றாங்கன்னு சொன்ன, நீங்கள் நபிகள் நாயகத்தை எந்த எந்த அந்தஸ்துல வச்சுக்கிறாங்க, இமாம் அபூ ஹனீஃபாவை எங்க வச்சுக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. புரியுதா? அப்ப இமாம் அபூ ஹனீஃபாவுடைய கருத்துக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய கருத்துக்கு மாற்றம் வருகிற போது எதை ஃபாலோ பண்றாங்க, இமாம் அபூ ஹனீஃபாவுடைய கருத்தை ஏத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அப்ப இவங்க சொன்ன கலிமா முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்ல, இமாம் அபூ ஹனீஃபா ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் நம்ம மறுமை நிலை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ்வுக்கு பயந்து முடிவு செய்து கொள்ள வேண்டும். எனவேதான் இமாம் புகாரி அவர்கள் ஒரு கிதாபை போட்டிருக்கிறாங்க. கிதாபுக்கு பேர் என்னன்னு சொன்னால் அல் ஜுஸு மின் ரஃபஇல் யதைன், தொழுகையில் கைகளை உயர்த்துவது சம்பந்தமான நூல். தனி தனி பாடம் புகாரில தனியா பாடம் இருக்குது, அது அல்லாத தனியா கிதாபே போட்டிருக்கிறாங்க இமாம் புகாரி. அப்ப புகாரி ஷரீஃப்னு சொல்லிக்கிட்டு மாசால ஓதி கொடுத்துக்கிட்டு இமாம் புகாரி தனியா கிதாப் போட்டுக்கிறாங்கல்ல, அந்த கிதாபுல கைகளை உயர்த்தனே, இதான் சுன்னா, இதான் கரெக்ட், சஹாபாக்கள் செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, தாபிஈன்கள் சொல்றாங்க, புட்டு புட்டு வைக்கிறாங்க. அம்புட்டையும் மறுக்குறோம் என்று சொன்னா, நிராகரிக்கும் என்று சொன்னால், அப்ப நம்ம மார்க்கத்தை சரியா புரிஞ்சுக்கிறல, சரியா மக்கள்கிட்ட சொல்லல. நம்ம அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும், அவங்க அதிகமா பயந்து மார்க்கத்தை, இது அமானிதம், மார்க்கம் என்பது அமானிதம், அந்த அமானிதத்தை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும் என்பது நான் சொல்லக்கூடிய 3வது செய்தி. புரியுதா? 4வது, இன்னைக்கு சுன்னத்தை, இன்னொரு சுன்னத்தை புறக்கணிக்கிறாங்கல்ல. என்ன புறக்கணிக்கப்படக்கூடிய 4வது சுன்னத்து என்ன என்று சொன்னால், தொழுகை சம்பந்தமாய் வர்றனே 5 வேளை தொழுகிறோம் இல்லையா, 4 வேளை முன் சுன்னத்து இருக்குது இல்லையா, நம்ம தொழுகிறோமோ இல்லையோ அப்புறம் வச்சுக்கிடுவோம். ஆனா இருக்குதா இல்லையா, 4 தொழுகைக்கு முன்னால 3 சுன்னத்து இருக்குது. நான் கேட்கிறேன், மகரிபு தொழுகைக்கு முன்னால் 3 சுன்னத்து இருக்கிறதா இல்லையா? மகரிபு தொழுகைக்கு முன்னால் 3 சுன்னத்து மார்க்கத்தில் உண்டா இல்லையா? உண்டு. நீங்க குர்ஆனை படிச்சு ஹதீஸ படிச்சா, மார்க்கத்தை படிச்சா என்ன இருக்குது, மகரிபு தொழுகைக்கு முன்னால 3 சுன்னத்து இருக்குது. அப்படித்தாங்க ஹதீஸ் வருது. புரியுதா? இதுல நீங்க பாத்தீங்களாக்க நீ எந்த அளவுக்கு ஹதீஸ் வரும் சொன்னா, இமாம் புகாரி ஒரு பாடத்தையே போடுறாங்க, பாபு சலாத்தி கபுலல் மகரிபி, பாடத்துக்கு தலைப்பு பாபு சலா, தொழுகை சம்பந்தமான பாடம். எப்ப தொழுகிறது, கபுலல் மகரிப், மகரிபுடைய முன் சுன்னத்தை பற்றிய பாடம், மகரிபுடைய முன் சுன்னத்தை பற்றிய பாடம் அப்படின்னு இமாம் புகாரி ஒரு பாடத்தையே போடுறாங்க. பாடத்தை போட்டு பல்வேறு ஹதீஸ்களை பதிவு பண்றாங்க. அப்ப மகரிபுக்கு முன்னால முன் சுன்னத்து இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு நான் சில ஹதீஸ்களை தரணும் அப்படின்னு சொன்னா, ஒன்னு புகாரில 627வது ஹதீஸ், 627வது ஹதீஸ், அந்த ஹதீஸ்ல வருது, பைன குல்லி அதானைனி ஸலாத்துன், ஒவ்வொரு அதானுக்கும் இகாமத்துக்கு மத்தியில் என்ன இருக்கிறது, சுன்னத் தொழுகை இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முறை சொல்லிவிட்டு
மூன்றாவது முறை சொன்னார்கள், பைன குல்லி அதானைனி ஸலாத்துன் லிமன் ஷா, யார் விரும்புகிறார், அது ஃபர்து அல்ல, யார் விரும்புகிறாரோ அவர் தொழுவட்டும் அப்படின்னு. அப்ப இது வந்து பொதுவாக எல்லா அதானுக்கும் எல்லா இகாமத்துக்கு மத்தியில் என்ன இருக்கிறது, சுன்னத் தொழுகை இருக்கிறது. அப்ப குல்லி அதானை அப்படின்னு சொன்னாங்கல்ல, குல்லுண்டாங்கல்ல, இந்த குல்லுக்குள்ள மகரிபு தொழுகை வருமா வராதா? வரும். சரியா, பொதுவான செய்தி. இரண்டாவது தெளிவாவே ஹதீஸ் வருது. புகாரில 1183வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. சல்லு ஹதீஸ், சல்லு நீங்கள் தொழுவுங்கள், கபுலல் மகரிபி மகரிபுக்கு முன்னால், மகரிபுடைய முன் சுன்னத்தை தொழுவுங்கள், மகரிபுடைய முன் சுன்னத்தை தொழுவுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிவிட்டு 2 தடவை சொல்லிவிட்டு 3வது முறை சொன்னார்கள். ஓஃபி சாலிசத்தி, 3வது முறை சொன்னார்கள், சல்லு கபுலல் மகரிபி லிமன் ஷா, மகரிபுக்கு முன் சுன்னத் தொழுவுங்கள், யார் விரும்புகிறாரோ அவர் தொழுவட்டும், ஃபர்து அல்லது சுன்னத்து அப்படின்னு சொன்னாங்க. நேரடியாவே சல்லு கபுலல் மகரிபி மகரிபுக்கு முன்னால் முன் சுன்னத் தொழுவுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க. இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்றோமா இல்லையா விடுங்க. நம்ம பள்ளிவாசல்ல நம்ம ஊர் அஜரத்து, அது மாதிரி பள்ளிவாசல் நிர்வாகி தலைவர் செயலாளர் பொருளாளர் இது மாதிரி தொழுவதற்கு பர்மிஷன் தர்றாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ பாத்தீங்களாக்க, இதுவும் புகாரில 1184வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு மர்சத் பின் அப்துல்லா ரஹிமஹுல்லாஹு அலைஹி, தாபிஈ பேர் வந்து மர்சத்ங்கிற ஒரு தாபிஈ, ஒரு சஹாபிட்ட வர்றாங்க. இந்த சஹாபி என்று சொன்னால் உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட வர்றாங்க. உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு யமன் தேசத்துடைய கவர்னரா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, நான் வந்து ஒரு சஹாபியை பார்த்தேன், அந்த சஹாபி அபு தமீம் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்தேன், அவர் என்ன பண்ணாரு, மகரிபுக்கு முன்னால முன் சுன்னத் தொழுதாரு, மகரிபுக்கு முன்னால முன் சுன்னத் தொழுதாரு அப்படின்னு இந்த சஹாபிட்ட அபு மர்சத் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், ஒரு தாபியை சொல்றார். முன் சுன்னத் தொழுததும் ஒரு சஹாபி, அவர் தொழுதாரு சொல்றாருல, அவர் ஒரு தாபிய ஒரு சஹாபிட்ட சொல்றாரு. அதுக்கு உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குன்னா நஃபஅலுஹு அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே நாங்கெல்லாம் என்ன பண்ணோம், மகரிபுக்கு முன்னால முன் சுன்னத்து தொழுதும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் தொழுவுங்கள் என்று சொன்னது சுன்னா, அப்படித்தானே? சஹாபாக்கள் தொழுதாரர்கள் என்று சொல்வது ஜமாத்து. அப்ப இந்த சஹாபி சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில எல்லாம் நாங்கெல்லாம் மகரிபுக்கு முன்னால முன் சுன்னத்து தொழுதும் அப்படிங்கிறாரு. அதுக்கு கேட்டவர் அவர் கேள்வி கேட்கிறார் இவர்கிட்ட, இந்த சஹாபிட்ட, ஃபமா மம் யம்னஉகல் ஆன, இப்ப ஏன் நீங்க தொழுவுறது இல்ல? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மகரிபுக்கு முன் சுன்னத் தொழுது போட்டு இப்ப அவர் வந்து எகிப்து தேசத்துடைய கவர்னரா இருக்கிறாரு, கவர்னர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, இப்ப ஏன் நீங்க தொழுவுறது இல்ல அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு கவர்னர் உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அஷ்ஷுகுல், வேலை பளுதான் காரணம், ரொம்ப நான் கவர்னர்ங்கிறனால வேலை ஜாஸ்தியா போயிருச்சு, அதனால தொழுவ முடியலையே தவிர நான் மார்க்கத்தில் அப்படி மகரிபுக்கு முன்னால் சுன்னத் இருக்குது, ரசூலுல்லாஹ் தொழுதாங்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் நாங்க எல்லாம் தொழுதோம் அப்படின்னு சொன்னார். இந்த ஹதீஸ இமாம் புகாரியா பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, அப்ப புறக்கணிக்கப்படக்கூடிய 4வது சுன்னத்து என்ன, மகரிபுக்கு முன் சுன்னத்து. நீங்க டைம் கொடுங்க, வாங்குக்கு பிறகு நிறைய பள்ளிகள்ல பாத்தீங்களாக்க கேட்டா சுன்னத்து வல் ஜமாத்து இல்லையா பேரை வச்சுக்கிட்டு மகரிபு வாங்க சொல்லிவிட்டு மைக்க ஆஃப் பண்றாங்களோ இல்லையோ என்ன பண்ணுவாரு, நாலாம் சில பள்ளிக்கு போனாக்க இந்த மகரிபு வாங்க சொல்லிவிட்டு சலவாத்து ஓதி புட்டு துவாவோட சொல்ல முடியாது, அதான் அந்த அதானுடைய துவா இருக்கு பத்தியலா, அது கூட சொல்ல முடியாது. அதுக்கடையில வந்து அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அன் அப்படின்றார். புரியுதா? அப்ப இதுவா சுன்னத்து? நீங்க டைம் போடுங்க, நீங்க 6 மணிக்கு மகரிப் வாங்க, 6:10க்கு என்ன செய்யுங்க, நீங்க இகாமத்துக்கு போடுங்க, தப்பு கிடையாது. எல்லா ஊர்கள் பள்ளியாசல பாத்தீங்களாக்க 6 மணிக்கு பாங்கு போட்டிருப்பாங்க, இகாமத்து என்ன உடன், இகாமத்து வேலை தான் போட்டுறாங்க உடன் அப்படின்னு போட்டுறாங்க. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் இப்ப கொஞ்சம் திருந்துறாங்க. இப்ப இடையில பாத்தீங்களாக்க எங்க சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்பி பட்டணத்துக்கு நான் சமீபத்தில் போயிருக்கும் போது முன்னாடிலாம் கிடையாது, இப்ப மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் என்ன பண்றாங்க சொன்னா மகரிபுக்கு முன்னால சுன்னத்துலு டைம் கொடுக்கறாங்க. நான் கூட டைம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன், மாஷா அல்லாஹ் டைம் கொடுத்தாங்க, ஓடி போய் நான் தொழுதுட்டேன். ஏன்னா ஒரு டைம் தர்றாங்க, சுன்னத்துல போய் ஹயாத் ஆக்கிறோம் அப்படின்னு.
அது மாதிரி சமீபத்துல கீழக்கரைக்கு ஒரு பயானுக்கு போயிருந்தேன். கீழக்கரை பள்ளியாசல் என்ன பண்றாங்க, டைம் தர்றாங்க. மாஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சம் ஹிதாயத்து கிடைக்குது, கொஞ்சம் கொஞ்சம் அல்லாஹ்வுடைய பயம் கிடைக்குது. அப்ப டைம் கொடுக்கணும், தொழுவுறவங்க தொழுவட்டும். நீங்க என்ன செய்யுங்க, டைம் கொடுத்தா நாங்க தொழுவ முடியும். டக்குன்னு காமல் சொன்னா தொழுவ முடியுமா? தொழுவ முடியாதுல. இதுக்கு சில பேர் கூட நீங்க ஆலிம்களை குறை சொல்லாதீங்க, நிர்வாகி தான் காரணம் ஷேக் சொல்றாங்கல்ல. நான் சொல்றேன், மார்க்கத்தை சொல்வது ஆலிம்களா நிர்வாகிகளா? மார்க்கத்தை யாருக்கு சொல்லணும்? நிர்வாகிகளை பொறுத்தவரை எப்படி பிசினஸ் பண்ணணும், அவங்க ஒண்ணு அரசாங்க அதிகாரிகளா இருப்பாங்க, பிசினஸ் மேன்களா இருப்பாங்க. அவங்க என்ன படிச்சாங்களோ, என்ன வியாபாரம் பார்க்கறாங்களோ அது அவங்களுக்கு தெரியும். ஆலிமுசாக்கு தான் நம்ம என்ன படிச்சோம், என்ன மார்க்கம் அப்படின்னு. நிர்வாகத்துக்கு மார்க்கம் அதிகமாக தெரியுமா, அஜரத்துக்கு தெரியுமா? யாரு அதிகமாக மார்க்கம் தெரியும்? அஜரத்துக்கு தான் மார்க்கம் தெரியும். அவர் தான் மார்க்கத்தை படிக்கணும், அவர் தான் மார்க்கத்தை சொல்லணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் சொன்னா, இத மதரசாக்களே இந்த தப்பு பண்ணுதுங்க. நான் கூட சில வருஷத்துக்கு முன்னால வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத்துக்கு போயிருக்கிறேன். வேலூர் பெரிய மார்சால பாக்கவி அப்படின்னு போடுறாங்கல்ல, பாக்கியாத்து சாலிஹாத் வாரசால பாத்தியலாக்கு இந்த அதான் இத்தனை மணிக்கு காமத், இத்தனை மணிக்கு அதன காமத் போடுறாங்கல்ல, அவுகாத்து சலாத் போர்டு. அதுல இந்த மகரிபு என்று டயத்தை போட்டுவிட்டு அந்த இகாமத் இடத்துல என்ன, நம்ம ஊர்ல உடன் தமிழ்ல, நம்ம எல்லாம் தமிழ் தானே பேசுறோம், அதனால உடன் தமிழ்ல போட்டுக்கிறாங்க. பாக்கியாத்து சாலிஹாத்துடைய போர்டுல பாத்தீங்களாக்க அந்த இகாமத் இடத்துல, மகரிபுடைய இடத்துல ஃபௌரன் என்ன போட்டுக்கிறாங்க? ஃபௌரன். ஃபௌரன் என்ன அர்த்தம்? உடன். அவங்க அரபு, அவங்கள மதரசாவா, அதனால ஃபௌரன். அந்த ஃபௌரன் அந்த ஜல்திங்குவாங்க உருதுல, ஜல்தி கரோ பாய், ஜல்தி கரோ, சுரா 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 அப்படிங்குவாங்கல்ல. இந்த சுரா உருதுல ஜல்தி கரோ அப்படிங்கிற மாதிரி ஃபௌரன் உடனே காம சொல்லுவோம் அப்படின்னு. அப்ப அதான ஆலிமுசாக்களை தயாரு பண்ணது மதரசா தானே. ஆலிமுசாக்களை தயாரு பண்ணக்கூடிய மதரசாவே மகரிபுக்கு முன்னால ஃபௌரன் என்று போட்டு விட்டால் அந்த ஆலிமுசா ஓதி முடிச்சுட்டு என்ன செய்வாரு, வந்து அந்த பள்ளிவாசல டைம் கொடுப்பாரா? டைம் கொடுக்க மாட்டார்ல. அப்ப ஏதோ அடிப்படை கோளாறு இருக்கிறது, அடிப்படை தவறு இருக்கிறது. அந்த அடிப்படை தவறு தான் நம்மை சிறுதற்கு விடாமல் தடுக்கிறது. எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்ம எல்லாரும் அல்லாஹ்வுக்கு பயந்துக்கிறனே. சுன்னா என்று வந்துவிட்டால் அந்த சுன்னாக்களை முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், அமல்படுத்தணும். என்ற 4 சுன்னாக்களை சொல்றேன். மற்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்கள் பார்க்கலாம். அப்ப எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை செய்தாலோ சொன்னாலோ அங்கீகரித்தாலோ சஹாபாக்கள் அந்த சுன்னத்துக்களை ஹயாத்தாக்குவாங்களோ, அது மாதிரி ஒவ்வொரு சுன்னத்துகளையும் முடிந்தவரை பின்பற்றக்கூடிய தௌஃபீகை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார். إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது குத்துபாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார துஆவுக்கு முன்னாலேயே சின்ன ஒரு ஞாபகமூட்டல், ஒரு அறிவிப்பு. SIR இல்லையா, தெரியும். அதை ஓரளவுக்கு வாங்கியிருப்பீங்க. கரெக்டா ஃபில் பண்ணி கரெக்டா கொடுங்க. பீகாருடைய தேர்தல் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு திட்டத்தோடு தான் இந்த திட்டத்தை, SIRங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதற்கு பீகாரே சாட்சி, தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. முடிஞ்ச வர விழிப்புணர்வோடு இருந்து அதை எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு மிஸ் பண்ணாம கரெக்டா கொடுத்துருங்க அப்படிங்கிற இந்த அறிவிப்போடு இந்த வாரத்துக்குரிய துஆ என்ன என்று சொன்னால், நமக்கு நோய் வந்துவிட்டால் அந்த நோயாளி தன்னுடைய நோய் நீங்குவதற்காக அவர் கேட்க வேண்டிய துஆ என்ன என்பதை திருமறை குர்ஆனின் சூரத்துல் அம்பியா என்று சொல்லக்கூடிய 21வது அத்தியாயத்தின் 83வது வசனத்தில் இந்த துஆவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அன்னி மஸ்ஸனிய லுர்ரு வ அன்த
அர்ஹமுர் ராஹிமீன் என்கிற துவாவை கேளுங்கள். துவாவுக்குரிய பொருள் என்ன என்று சொன்னால், என் இறைவனே, என்னை நோய் தீண்டி விட்டது, நீதான் கிருபையாளனுக்கெல்லாம் மிகச்சிறந்த கிருபையாளனாக இருக்கிறாய், உன்னுடைய கிருபையின் மூலமாக என் நோயை நீக்கி எனக்கு முழுமையான ஷிஃபாவை தந்தருள்வாயாக என்ற அற்புதமான துவா, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட துவா. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த துவாவை கேட்டாங்க, அல்லாஹ் ஏத்துக்கிட்டான், அவங்களுக்கு அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்தான் என்று குர்ஆனே பேசுகிறது. எனவே நாம் நோயுற்று விட்டால் நமக்கு நாம் கேட்க வேண்டிய துவா என்பது அன்னி மஸ்ஸனிய வுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். தெரியாட்டி குர்ஆன்ல பாத்துக்கலாம். 21வது சூராவுல 83வது ஆயத்து கீழே போர்டு எழுதி போட்டு வச்சுக்கிறோம். அப்ப அன்னி மஸ்ஸனிய வுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் என்ற துவா உள்பட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் என்னென்ன துவாக்களை பதிவு செய்திருக்கிறானோ, எப்படி நபிகள் நாயகம் துவாக்களை சொன்னா சஹாபாக்கள் சமிஅனா வாதானா அப்படின்ட்டு அந்த துவாக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, அமல்படுத்தினாங்களோ, பிற மக்களுக்கு எடுத்து பிரச்சாரம் பண்ணாங்களோ, அது போன்ற மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இது போன்று குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் وأذل الشرك والمشركين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.